சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். வந்தது மரக்காலத்தில், விழுப்புரத்தில், திருவண்ணாமலையில், தருமபுரியில், கிருஷ்ணகிரியில், ஊத்தங்கரையில் வெள்ளம் வந்தது. இங்க சேலத்தில் கூட வெள்ளம் போச்சு. ஆனா சென்னையில் அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிற டிபி சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. டிபி சத்திரத்தில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு அவர் அரிசி கொடுக்கிறார். பார்க்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? வெள்ள பாதிப்புக்கு விஜய் உதவி வழங்கினார். எங்கயா டிபி சத்திரத்தில் வெள்ளம் வந்தது? இது போட்டோ ஷூட் கிடையாதான். ஆனா இவர் மற்றவங்க போட்டோ ஷூட் பண்றாங்களாம். போட்டோ ஷூட் பண்ணி தான் இப்ப சென்னையில் மழை வந்த உடனே ஒரு 4 மணி நேரத்தில் அத்தனை தண்ணியும் வடிஞ்சிருக்குதுன்னு சொன்னா அது போட்டோ ஷூட்டா? நீ சினிமாவில் நடிக்கிற மாதிரியே அப்படி நடிச்சேன்னு சொன்னா அது நாடகம் இல்லையா?